சில ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வருடங்களை வச்சு நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. அதை ஹிஸ்டரியால தான் மெஷர் பண்ணவே முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் நம்ம பேச போறோம். மேல இருக்க படத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? ட்விட்டர்ல கமலஹாசன் அவர்கள் வந்து ரஜினிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. ரீசெண்டா அவரை வச்சு ஒரு படமும் ப்ரொடியூஸ் பண்றாரு. இந்த மேல இருக்க படத்துல ஒரு படம் வெளியிட்டிருக்காரு இல்லையா கமல் அவர்கள், 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. அது வெறும் படம் இல்ல, அரை நூற்றாண்டுகளை கடந்த நட்புன்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய விஷயம். 2 பேரும் ஒருவரை ஒருவர் உயர்த்திக்கிட்ட நட்பு. ரெஸ்பெக்டா இருக்கட்டும், ஹெல்த்தியா 2 பேரோட ரைவல்ட்ரியா இருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2 பேத்தையும் அப்படியே அப்லிஃப்ட் பண்ணிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொல்லணும். அரை நூற்றாண்டுகளை கடந்து. இதுல பாத்தீங்கன்னா ரஜினி கமல் 2 பேருமே வேற வேற பாதைகள், வேற வேற ஸ்டைல், வேற வேற ஃபேன் பேஸும். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் 2 பேருக்குமே காமனானது. ஈகோ கிடையாது, மியூச்சுவலான அட்மிரேஷன் எக்கச்சக்கமா இருந்திருக்கும். சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் ஒரு காணொலியை பார்த்திருப்பீங்க. ரஜினி அவர்கள் எத்தனை வாட்டி ஹேராம பார்த்தேன், அதை பார்த்து பிரமிச்சேன்றதையும், நாயகனை பார்த்து பிரமிச்சு அவர் செஞ்ச விஷயத்தையும் ஷேர் பண்ணிருப்பாரு. இந்த உலகத்துல நிறைய காம்படிஷன் இருக்கலாம். ஆனா மத்தவங்க வெற்றியை பார்த்து, அதுவும் கூட பயணிக்கிறவங்களோட வெற்றியை பார்க்க உங்களோட உள்ளம் பெருசா இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த இருவருமே அப்படிப்பட்டவர்கள் தான். ஸோ இன்னைக்கு குறிப்பா கமல் அந்த ட்வீட் போட்டிருக்கிறதுக்கு காரணம், ரஜினி அவர்களுக்கு பிறந்த நாள். அதற்கு வாழ்த்து தெரிவிக்கிற விதமாக தான் சொல்லியிருக்காரு. 75 வருடங்கள் ரிமார்க்கபிளான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காரு ரஜினி அவர்கள். 50 வருஷம் சினிமா பாதையையும் கடந்து வந்துட்டாரு. இன்னமும் ஹீரோவா கொடி கட்டி பறந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆள் சினிமா ஹிஸ்டரியிலே இல்லை. இந்த தருணத்தில் நானும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அற்புதமா, ஆரோக்கியமா, இதே மாதிரி எனர்ஜியோட இன்னும் நிறைய நாள் வாழ்ந்து நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிட்டே இருக்கணும்ன்றதையும் நான் கேட்டுக்கிறேன். இவர்களுடைய நட்பு மாதிரி வேற எந்த சினி இண்டஸ்ட்ரியும் ஆளுமை கிட்ட இல்லை. இது எல்லாருமே கத்துக்க வேண்டியது. சினிமாக்குள்ள இருக்கிறவங்க மட்டும் இல்லை, நட்புங்கிறது எல்லாருக்குமான ஒரு விஷயம் தானே. ஸோ அப்படிப்பட்ட நட்பு உங்களுக்கு இருக்கான்றது கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அந்த நட்பு பத்தின நட்பு இன்னும் அற்புதமா தொடருது இல்லையா, அதுதான் இந்த பதிவு எனக்கு போடணுன்ற ஆசையை தூண்டுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.